பைத்தானில் டேட்டா டைம் இன் பைத்தான் டேட்டா டைம் வந்து நம்ம பார்க்க போகிறோம். போன கிளாஸ் வந்து அரே பார்த்தோம். இப்போ வந்து டேட்டா டைம், இதுக்கு சிம்பிள் ப்ரோக்ராமிங் வந்து என்னென்னு இப்போ பார்க்க போகிறோம். இப்போ வந்து டேட்டா டைம், இப்போ நம்ம என்ன டைமில் இந்த டேட்டா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், இப்போ இந்த கண்ட்ரியில் என்ன டைம் ரொம்ப முக்கியம் தானே. டைமுங்கிறது ரொம்ப லைஃப்பில் முக்கியம். அதில் என்ன டைம் கண்டுபிடிக்கிறது, என்ன ஹவர்ஸ், மினிட்ஸ், செகண்ட்ஸ், என்ன இயர், இந்த வருஷமா, என்ன வருஷம் 2024 எல்லாத்தையும் கண்டுபிடிக்கிறது தான் டேட்டா டைம். இதை நம்ம பார்க்க போகிறோம் இப்போ பைத்தானில். இப்போ சிம்பிள் ப்ரோக்ராமிங் போட்டிருக்கேன். ஃப்ரம் டேட்டா டைமு இன்புட் டேட்டா டைம். ஓகேவா, ரெண்டு பக்கமே டேட்டா டைம் கொடுக்கணும். ஃப்ரம் எதாக இருந்து டேட்டாவோட டைம் தான் நம்ம எடுத்துக்கிறோம். இன்போட்டு என்ன யூஸ் பண்ணுறோன்னா லைப்ரரி வந்து டேட்டா டைம் இங்கே தான் சேர்த்தது டேட்டா எரர் காட்டும். கொடுத்துட்டு எக்ஸஸ்குள்ளே என்ன பண்ணணும், டேட்டா டைம் இன்ட் நவ். இப்போ என்ன டேட்டா டைம்ஸ் நான் கேட்குறேன். போட்டுட்டு பிரிண்ட் எக்ஸ்ன்னு கொடுத்தீங்கன்னா இப்போ 2024 17 15 உங்களுக்கு இன்றைக்கி டேட்டா காட்டிடும். நீங்கள் வந்து பைத்தான் இன்டர்பிரிட்டரில் போய் இதை டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிடச்சிடும். ஈஸியாக வேணும், ஒன்றும் கிடையாது. ஃப்ரம் டேட்டா டைப் இன்புட் டேட்டா டைப். டேட்டா டைப்பை இங்கே சேர்த்து எழுதணும். ஓகேவா, தனியாக எழுதிருக்கேன். இதை எரர் காட்டும். டேட்டா டைப் கொடுத்து எக்ஸுக்குள்ளே வந்து டேட்டா டைப் கொடுத்து டாட் நவ். இப்போ என்ன டைம் கேட்டால் பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தீங்கன்னா அவுட்புட் வந்து இன்றைக்கி ஒரு டேட்டுக்கு வந்து கரெக்டாக கொடுத்துடும். சிம்பிளாக. இப்போ வந்து ஃப்ரம் அதே மாதிரி டேட்டா டைப் கொடுத்துருக்கேன். இன்போர்ட் டேட்டா டைப் கொடுத்து எக்ஸ்ப்ளோர் டேட்டா டைப்பு நானே கொடுத்துருந்தேன். இன்றைக்கி 30 டிசம்பர் 2023 பிரிண்ட் எக்ஸில் கொடுத்துட்டு எக்ஸுக்குள்ளே டேட்டா டைம் கொடுத்து 2023 டேட்டு, ஹவர்ஸ், மினிட்ஸ் எல்லாத்தையுமே ஃபிக்ஸ் பண்ணிடுறேன். இப்போ வந்து பிரிண்ட் எக்ஸ் கொடுத்தேன்னா 12 அந்த இங்கே உள்ளது அப்படியே காப்பி ஆயிரும். டேட்டு எல்லாமே வந்துடும். இப்போ பாருங்கள், ஃப்ரம் அதேமாதிரி டேட்டா டைப் கொடுத்து இம்போர்ட் டேட்டா டைப் கொடுத்துட்டு டிடின்னு ஒரு மெத்தடை யூஸ் பண்ணிக்கிறேன். எடுத்துக்கிட்டு டிடிக்குள்ளே டேட்டா டைப் கொடுத்து நவ் என்னென்ன பிரிண்ட் டேட்டு, மந்த், இயர், மினிட்ஸ், ஹவர்ஸ் ஆல்ரெடி சொன்னேன். அதெல்லாம் கொடுத்தீங்கன்னா பிரிண்டோட பைத்தான் இன்டர்பிரிட்டரில் கொடுத்தீங்கன்னா டேட் வந்துச்சு 17 மந்த் 5th, இயர் 2024, மினிட்ஸ் வந்து 33 செகண்ட்ஸ் எல்லாமே வந்துடும் அப்டேட்டில். இப்போ வந்து நெக்ஸ்ட் என்ன பார்க்க, இப்போ டேட்டா டைம் இப்போ என்ன டேட்டுன்னு பார்த்துட்டு ஹவர்ஸ், மினிட்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ மோர் ஆப்ரேஷன் டேட்டா டைப் பைத்தான் எப்படின்னா இன்புட் டைம்னு கொடுத்துறேன். எக்ஸுக்குள்ள டைம் இன்ட்டு டைம் சி பிரிண்ட் அவுட் பிரிண்ட் எக்ஸ் கொடுத்துட்றேன். அது ஸ்டார்டிங்கில் யூனிக்ஸ் ஆரம்பித்தாங்க பார்த்தீங்களா, அந்த டைம்லேருந்து இப்போ என்ன டைம்னு கண்டுபிடிச்சி அது போடும். நம்மளுக்கு அது தேவையே கிடையாது. நம்மளுக்கு வந்து இப்போ என்ன டைம் அதான் இந்த எந்த யூஸ்லெஸ் கிடையாது. அதனால் நம்ம இப்போ வந்து கரண்ட் டைமில் கொடுக்குறோம். வெறும் டைம் கொடுத்தீங்கன்னா யூனிக்ஸ் எப்போ ஆரம்பிச்சிச்சோம் அந்த டைம்லேருந்து இப்போ டைம் வரைக்கும் அப்டேட் பண்ணணும். இதை வச்சு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. இப்போ நவ் என்ன டைமு இல்லை கரண்ட் டைம் என்னென்னு கொடுத்துடணும். அதுக்காக இன்னொரு ப்ரோக்ராமிங் போடுறேன். இன்புட் டைமு நவ் ஈக்குவல் டைம் சி டைம்ங்கிறது கரண்ட் டைம் அப்படின்னு போட்டிருக்கேன். அண்டர்ஸ்கோர் கொடுத்து நவ் டைம் சி டைம்னு கொடுத்து பிரிண்ட் டைம் கொடுத்தீங்கன்னா கரண்ட் டைம் உங்களுக்கு காட்டும். இப்போ பாருங்கள், இன்புட் டைம் கொடுத்துட்டு எக்ஸஸ் ஈக்குவல் டு டைம் கொடுத்துட்டேன். டைம் டாட் சி டைம் என்ன சொன்னால் கரண்ட் டைம் இப்போ காட்டு பண்ணேன். மேலேருந்து மே மந்த்து மே டைம் கொடுத்து 17 90. இப்போ இம்போர்ட் டைமு கொடுத்துருக்கோம். எக்ஸுக்குள்ள டைமு லோக்கல் டைம்னு கொடுத்து இயர், மந்த்து, டேட், ஹவர்ஸ், மினிட்ஸு, செகண்ட் டே, இயர் டே, வீக் டே இதெல்லாம் கொடுத்திங்கன்னா அவுட்புட் வந்து கரெக்டாக வந்துடும். இயர் என்ன இயர், மந்த்து, டேட் எல்லாமே வந்துடும். நெக்ஸ்ட் நம்ம பார்க்கும்போது காலண்டருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம மந்த் என்னென்ன கண்டுபிடி இதில் ஒன்றும் இல்லை, ரொம்ப சிம்பிள் தான். இம்போர்ட் காலண்டர் அஸ்ங்கிற காலண்டர் என்ன டிக்ளேர் பண்ணோன்னா கால் யூஸ் பண்ணுறோம். இஃப் கால் டாட் இஃப் இஸ் லீப் இயரானு கேட்குறாங்க. 2024 உங்களுக்கு தெரியும் ஆல்ரெடி 4ஆல் வகுப்பு படிச்சுன்னா அது லீப் இயர். வகுப்பு இல்லைன்னா அது வந்து நாட் லீப் இயர். அந்த பிரிண்ட் அவுட் வந்து 2024 லீப் இயர் தான் அப்படின்னு வந்துருச்சு. நெக்ஸ்ட் இம்போர்ட் காலண்டர் இயர் 23 கொடுத்துட்றேன். இது லீப் இயர்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக 4ஆல் இது வகுப்படாது. இது லீப் இயர் கிடையாது. அப்படின்னா பிரிண்ட்டு வந்து இயர் இஸ் லீப் இயர் எல்ஸ் கொடுத்துட்றேன் தெரியுறங்கிறனால நாட் லீப் இயர். அப்படின்னா அவுட்புட் வந்து லீப் நாட் வந்து 2023 வந்து நாட் லீப் இயர்னு வந்துருச்சு. இதான் காலண்டர் சிம்பிள். இன்னொரு சர்ப்ரைஸ் என்னென்னா இம்போர்ட் காலண்டர். நீங்கள் ஒரு காலண்டரோட மந்த்தை பார்க்கணும், ரொம்ப சிம்பிளாக நீங்கள் வந்து பைத்தானில் பார்க்கலாம். வெறும் கால்ங்கிற ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துட்டு ஈக்குவல் காலண்டர் டாட் மந்த்து 2024 6. நான் நெக்ஸ்ட் மந்த்து ஜூன் வந்து எனக்கு காலண்டர் வேணும்னு கொடுத்துருக்கேன். இப்போ பிரிண்ட்டு ஹியர் காலண்டர் கொடுத்தீங்கன்னா ஹியர் காலண்டர் பிரிண்ட்டு கால்னு கொடுத்திங்கன்னா அப்படியே அழகாக காலண்டர் வந்துருச்சு பாருங்கள். ஜூன் மாதத்தோட காலண்டர் எனக்கு அப்படியே பைத்தானோட இன்டர்பிரிட்டரில் வந்துருச்சு. ஓகே, தேங்க்யூ.